அதுக்கு ஒரு குட்டியோண்டு முட்டை கிடைக்குது. அதுலேருந்து ஒரு மீன் வருது. இந்த பென்குயினுக்கு அந்த முட்டையில் இருக்க மீனை பிடிச்சி போயிடுது. ஸோ இந்த பென்குயினும் அந்த மீனை ரொம்ப அழகாக பார்த்துக்குது. இப்படியே சில நாட்கள் ஓடுது. பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு தன்னை ஒரு புலியாகவே நினச்சிட்டு இருக்கான். இந்த பென்குயினோட பேர் மோரிஸ். அவன் கையில் வச்சுருக்கான் இல்லையா, அவனை ஜூனியர்னு கூப்பிடலாம். ஒரு காட்டு பண்ணி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் 2 பேரும் மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. இங்கே பாரு, நீ சரியாக தாக்கணும், அது மட்டும் இல்லாமல் உருமணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங்லாம் கொடுத்து ஜூனியரை அந்த காட்டு பண்ணி மேலே தூக்கி போடுறான். அந்த காட்டு பண்ணியை இடிச்சிட்டு ஜூனியரும் கீழே விழுந்துருது. அந்த காட்டு பண்ணியும் இந்த வாரத்தில் இதான் 3வது தாக்குதல்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருக்கு. உருமை அப்படின்னு சொல்லி இந்த மோரிஸும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். பட் ஜூனியரால் முடியல போல. ஜூனியர் உனக்கு இறக்கம் காட்டுது, அதனால இப்பயே மன்னிச்சு விட்டுறாங்க, போயிடு அப்படின்னு சொல்லி அங்கே அந்த மோரிஸும் சொல்லிக்கிட்டு இருக்கான். காட்டு பண்ணியும் பாட்டு பாடிட்டு அங்கேருந்து கிளம்பிடுது. அந்த ஃப்ராக்ஸும் மோரிஸ் கிட்ட இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, காட்டில் நான் வச்சதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி சட்டம் பேசிட்டு இருக்கும்போது, ஏன்டா என்னை எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு கேரக்டர், இவனோட பேர் வில்பர்ட். ஏன்டா நான் எங்கே இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து என்னை தூங்க சொல்லிட்டு இருக்கான். இங்கே 2 பென்குயின்ஸும் முழிச்சிடுது. மெய்யோட கனவை காட்டிட்டு இருக்காங்க. மோரே சொல்லிட்டு இருக்கான், இது என்னோட காடு, நான் வச்சதான் சட்டம், நான் சொல்கிறதா நீ கேட்கணும், நான் தான் தலைவன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னால் யாரையும் கொட்டாமலாம் இருக்க முடியாது, இந்தா நீயும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி மோரிஸையும் அழிச்சிட்டு இருப்பான். ஆனால் மோரிஸ் அதுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு மூங்கிலுக்கு பின்னாடி இருந்து அதே அட்டாக் பண்ணியிருப்பான். மோரிஸாலையும் முடிஞ்சிருக்காது. ஆனால் டைலாக் மட்டும் நல்லா பேசிகிட்டு இருக்கான். போனா பொது பொழிச்சு போன்னு ஒரு அடியோட விட்டேன் அப்படின்னு சொல்லி மோரிஸ் சொல்லிட்டு இருக்கான். எங்கள் மையும் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க மோரிஸ் தலைவரே அப்படின்னு சொல்லி தூக்கத்தில் புலம்பிட்டு இருக்கிறத அந்த தம்பி பென்குயினும் கேட்டுட்டு, இங்கே பாத்தியாக்கா நான் சொன்னேன்ல அவர் எவ்வளோ பெரிய வீரர் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படியே இவனை நம்ம எழுப்பலைன்னா நம்ம 2 பேரும் நசுக்கியே கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த கொரில்லாவையும் பேட்ரிஷியாவும் எனக்கு பறக்கன்னா ரொம்பவே பயம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ ஆகுறா. உனக்கு உயரமாக பறக்கிறது பிரச்சனை இல்லை, எவ்வளோ தூரத்துக்கு பறக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லுது. சரி, அது வரைக்குமே பறந்து போய் பார்த்துட்டு வா, ஆனால் உன் கூட யாராவது ஷார்ப்பாக கண்ணு தெரிஞ்சவங்க போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் வில்பர்ட்டை தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவனுக்கு மட்டும் தான் நைட்டில் கண்ணு தெரியும். பேட்ரிஷியாவுக்கு தான் அவன் வழி வில்பர்ட் மேலே ஒரு ஆசை இருக்குது. அவளும் ரொம்பவே சந்தோஷமாக பறந்து போயிட்டுருக்கா வில்பர்ட்டோட. 2 பேரும் எங்கே முட்டை இருக்குது எங்கே காட்ஸ் இருக்காங்கிறத வேவ் பார்த்துட்டு வந்து சொல்லிடுறாங்க. அடுத்த செயல்படுத்துகிறாங்க. என்ட்ரன்ஸ்லேயே இருக்க கார்டை ஜூனியர் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஜூனியரும் பாயும் புலி அப்படின்னு சொல்லி அந்த கார்ட் மேலே மோதி கீழே விழுந்துடுறான். அந்த வால்ரஸஸை எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு படையே இருக்குது அப்படின்னு சொல்லி புலி வீரர் சொல்லும்போது யார் எங்கே அப்படின்னு சொல்லி எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி புலி வீரரும் சொல்லிட்டு இருக்காங்க. வாய்ப்பே இல்லை, முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அந்த குட்டி பென்குயின் கையில் ஒரு முட்டை வச்சுருக்கோம் இல்லையா, அது பொரிய போகுது அப்படின்னு சொல்லி மோரிஸ் கிட்ட காமிச்சிட்டு இருக்கு. அந்த முட்டையும் புரிஞ்சிடுது. உள்ள குட்டியோண்டு அழகான பென்குயின் இருக்குது. என்னோட தங்கச்சி அடிமையாக இருக்கிறத நான் விரும்ப மாட்டேன், அதனால நான் போராட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பென்குயின் சொல்லவும் சரின்னு சொல்லி எல்லா பென்குயின்ஸும் போராடுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. மோரிஸ் தான் எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கான். இங்கே பயங்கரமாக பாட்டு பாடி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கான் காட்டு பன்றி. இங்கே மேயும் ஓட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க, பென்குயின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காட்டு பன்றி ஆசைப்படுற மாதிரி அவன் பாட்டு பாடுறதை எல்லா பென்குயின்ஸும் ரொம்பவே ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. இல்லைனாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன், மோரிஸ் ஒரு சாதாரண பென்குயின் தான். ஆனால் அவன் தானே ஒரு புலி வீரனா நம்பினான். அதே மாதிரி ரொம்பவே எல்லா இடத்துலையும் தைரியமாக நடந்துக்கிட்டான். அவனால இவ்வளோ பெரிய பிரச்சனையும் கண்டிப்பாக சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத அவன் நம்புகிறான். உண்மையை சொல்லணும்னா அவனுக்கு ஃபிசிக்கலாக எந்த ஸ்ட்ரென்த்துமே கிடையாது, ஆனால் அவன் நம்புகிறான். அதனால அவனால் எல்லாமே செய்ய முடியுது. ஸோ மற்றவங்க உங்க மேலே நம்பிக்கை வைக்கணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் உங்களை ரொம்பவே நம்புங்க. மோரிஸ் அவ்வளோ பெரிய வால்ரஸை எதிர்ப்பான்னு யாருமே நம்பல, ஆனால் அதை அவன் செஞ்சு காமிச்சான் இல்லையா. அதே மாதிரி மற்றவங்க உங்களை நம்பலைனாலும் உங்களால் கண்டிப்பாக முடியும், நீங்கள் செஞ்சு காமிப்பீங்க. இந்த பதிவு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து பயங்கர சுவாரஸ்யமான சீரியஸ் அண்ட் மூவிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் 16 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.